ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீ கணேசாய நம. விக்னேஸ்வர் காளிநிவாஸ் ராமேஸ்வரம். இப்போ பரணி நட்சத்திரத்துக்கு தாரா பலன்கள் பார்க்க போகின்றோம். பரணி நட்சத்திரத்துக்கு ஜென்ம தாரை அந்த ஜென்மதாரை வரக்கூடிய தினத்தன்று மிக்சட் பலன் தான் கிடைக்கும். அதனால் சுபகாரியங்கள்லாம் அன்றைக்கி பண்ணாமல் இருக்குது பெட்டர். அதாவது 1, 10, 19 நட்சத்திரம், பரணி, பூரம், பூராடம். அதாவது பரணி நட்சத்திரத்திற்கு பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய தினத்தில் புதுசாக எதையும் தொடங்காமல் இருக்குது பெட்டர். அடுத்தது சம்பத்து தாரையாக வரக்கூடிய 2, 11, 20வது நட்சத்திரம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இதில் எந்த சுபகாரியங்கள் அல்லது எந்த காரியங்கள் தொடங்கினாலும் நல்ல அதன் மூலம் செல்வம் செல்வாக்கு எல்லாம் உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து பரணி நட்சத்திரத்துக்கு விபத்து தாரையாக வரக்கூடிய நட்சத்திரம் 3, 12, 21வது நட்சத்திரம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம். கண்டிப்பாக ட்ராவலிங்லாம் பண்ணக்கூடாது அன்றைக்கி. ஒருவேளை கண்டிப்பாக பயணங்கள் பண்ணணும் அப்படின்ற சூழ்நிலை வரும்பொழுது இந்த பைரவர் வழிபாடு அல்லது குலதெய்வ வழிபாடு அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிங்க, ஒரு நல்ல பலன் கிடைக்கும். க்ஷேமதாரையாக வரக்கூடியது 4, 13, 22வது நட்சத்திரம், மிருகசீரிஷம், சித்திர, அவிட்டம். க்ஷேமதாரையில் எதை நீங்கள் காரியங்கள் பண்ணாலும் அது சுபத்தை தான் கொடுக்கும், நல்லா உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அடுத்தது பிரத்யக் தாரையிலையும் எந்த காரியங்களும் தொடங்கக்கூடாது. இந்த பரணி நட்சத்திரத்துக்கு 5, 14, 23வது நட்சத்திரம், திருவாதிரை, சுவாதி, சதயம். இதில் எந்த காரியங்களும் தொடங்க வேண்டாம். ஏன்னா அதன் மூலமாக விக்னங்கள் ஏற்படும், தேவையில்லாத கஷ்டங்கள், அதன் மூலமாக மன வருத்தங்கள், அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் இந்த நட்சத்திரங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தது சாதகதாரை. பரணி நட்சத்திரத்துக்கு சாதகதாரையாக வரக்கூடிய 6, 15, 24வது நட்சத்திரம், புனர்வசு, அதாவது புனர்பூசம், விசாகம், பூர்வாபாத்ரா என்று சொல்லக்கூடிய புரட்டாதி இந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் எந்த காரியங்கள், எந்த புதிய முயற்சிகள் தொடங்கினாலும் நல்ல ஒரு வெற்றியையும் நல்ல பெயரையும் கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய தினம், தைரியமாக பண்ணலாம். அடுத்தது வதை தாரை. இந்த பரணி நட்சத்திரத்துக்கு வதை தாரையாக வரக்கூடிய 7, 16, 25வது நட்சத்திரம், பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி. அதாவது புஷ்ய நட்சத்திரம், அனுராதா நட்சத்திரம், உத்தரபாத்ரா நட்சத்திரம். இதில் எந்த நல்ல காரியங்கள் அல்ல சுபகாரியங்கள்லாம் தொடங்காமல் இருப்பது தான் நல்லது. மைத்திர தாரை. அதாவது பரணி நட்சத்திரத்துக்கு மைத்திரன்னா மித்திரன் சொல்லிக்கலாம், ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி 8, 17, 26வது நட்சத்திரங்கள், ஆயில்யம், கேட்ட, ரேவதி. இந்த நட்சத்திரம் வரக்கூடிய தினத்தில் எந்த சுபகாரியங்களும் எந்த முயற்சிகளும் கண்டிப்பாக செய்யலாம், நல்ல வெற்றி கிடைக்கும். அதிமைத்திர தாரை 9, 18, 27வது நட்சத்திரம், பரணி நட்சத்திரத்திற்கு மகம், மூலம், அஸ்வினி. கண்டிப்பாக சுபகாரியங்கள் பண்ணலாம், நல்லா வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி நிலபலன்கள் பார்க்குறது, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே கண்டிப்பாக பண்ணலாம். பரணி நட்சத்திரத்துக்கு தாராபலன் பார்த்தோம். இதை எல்லாரும் பயன்படுத்திக்க வேண்டியது. நமசிவாயம். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.